ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். சேமியா உப்புமா. ரொம்ப டக்குன்னு சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேமியா வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு வந்து நான் சேமியா எடுத்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 கப் அளவு வந்து சேமியா சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த சேமியா வந்து வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் நல்லா வந்து வறுத்து எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பராக வரும். சேமியா பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இந்த மாதிரி வதக்கி எடுத்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். நல்லா ஆறட்டும். இந்த சேமியா பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். சேமியா இது ஓரமாக வச்சிடலாம். அடுத்து வந்து சேமியா உப்புமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த பருப்பு வந்து சேர்த்துக்கிறீங்களோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சேமியா சாப்பிட்றப்போ. அதனால தான் நான் வந்து நிறைய சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா பொன்னிறம் ஆற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நான் வந்து கைப்பிடி அளவு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையும் இந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரட்டும். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இந்த வேர்க்கடலை எல்லாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இது வந்து 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து வறுபட்டு வரணும். அடுத்து நான் வந்து கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் இந்த எண்ணெயிலே நல்லா வறுபட்டு வரட்டும். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, நம்ம போட்ட வேர்க்கடலை எல்லாமே. இந்த டைமில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்காக 2 பச்சை மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்த பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வந்து வதங்கி வரணும். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். இது பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. அடுத்து சுண்டு விரல் சைஸ் அளவு வந்து இஞ்சியை வந்து தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்ததை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இது எல்லாமே. அடுத்து நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு வந்து சேமியா எடுத்ததுக்கு 1.5 கப் அளவு வந்து தண்ணியை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். பார்த்திங்கன்னா இப்போ இந்த சேமியாவுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து வந்த பிறகு உப்பு இருக்கான்னு மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதித்து வரட்டும். உலர் கொதிக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொதித்து வரணும் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா. இப்போ ஸோ இப்போ நல்லா கொதித்து வர்றப்பவே நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியா வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா வறுத்த சேமியா, வறுக்காத சேமியா 2மே இருக்குது. நீங்கள் வறுத்த சேமியா எடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வறுக்க தேவையில்லை. வறுக்காமல் இருந்தால் இனிஷியலாக வறுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தண்ணி கம்ப்ளீட்டாக சுண்டி வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விடணும். சேமியாவும் நல்லா வெந்து வந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து நல்லா சுண்டிடுச்சு. இதை வந்து இன்னொரு வாட்டி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். நம்ம காலையில் எந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்ய முடியல, சேமியா இருந்தால் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ நல்லா சேமியா உப்புமாவும் தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். சேமியா உப்புமா பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் சேமியா உப்புமா பிடிக்காது. இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுங்க. கட்டாயம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இதில் நீங்கள் அடிஷ்னலாக வேணால் நீங்கள் காய்கறிகளும் கட் பண்ணி வதக்கி போட்டும் சேர்த்து
சேர்த்துக்கலாம். இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சேமியா ரெசிபி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வீட்டில் பார்த்தோம். இந்த ரெசிபியை வாரத்தில் ஒரு முறை உங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.